வெல்கம் டு ரன் இந்தியா எக்ஸ்ட்ரா பிளஸ் டிஎம்டி கம்பிகள் நடந்தது என் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். ஒவ்வொரு முறை ஒலிம்பிக்ஸ் நடக்கிறப்பையும் இந்தியா பெரிய அளவுக்கு பதக்கங்கள் வாங்கலையே அப்படின்னு ஒரு ஆதங்கம் முதல்ல எழும். அதை தொடர்ந்து இந்தியாவில் விளையாட்டு வீரர்களுக்கும் சாதனை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரியான அங்கீகாரம் கிடைக்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு விவாதமும் எழும். ஆனா ஒலிம்பிக்ஸ் முடிஞ்ச பிறகு அந்த விவாதமும் முடிஞ்சு போகும். பட் இன்னைக்கும் இந்தியாவில் சாதனை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் எந்த அளவு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனா ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது? ஒரு சாதாரண மனுஷரா இருந்த சண்முக வடிவேலு 1997ல எல்லாரும் ஒரு தடவையாவது ஏறி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற எவரெஸ்டினுடைய உச்சிக்கு போய் சாதனை படைச்சார். அப்படி ஒரு சாதனை அவர் படைக்க என்ன காரணம்? 1400 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் இரும்பை உருக்கிக் கொண்டிருக்கும் இவர்தான் உறைய வைக்கும் குளிரில் உலகத்திலேயே மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி சாதனை படைத்த முதல் தமிழர் என்றால் நம்ப முடிகிறதா உங்களால்? உண்மைதான். சண்முக வடிவேலு கோயம்புத்தூர் அருகே உள்ள சூலூரைச் சேர்ந்த பழனியப்பன் காளியம்மாள் தம்பதியரின் மகன். பள்ளி பருவத்திலேயே தேசிய மாணவர் படையின் நடவடிக்கைகளால் பெரிதும் கவரப்பட்டு ஏதேனும் சாதனை படைக்க வேண்டும் என்று மனதுக்குள் வைராகியத்தை வளர்த்தார் சண்முக வடிவேலு. 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரியில் சேர்ந்ததும் இவர் செய்த முதல் வேலையும் NCCயில் சேர்ந்ததுதான். டிகிரி ஜாயின் பண்ணும்போது வேல்முருகன் மாஸ்டர் இன்ஃபேண்ட்ல சூப்பரான மாஸ்டர். அவர் சொன்னாரு, சண்முக வடிவேலு உனக்கு எல்லா தகுதி இருக்கு. ஷார்ட் சேவ்ங்கிற இடத்துல இந்தியன் ஆர்மி போர்ஸ் இருக்கு, பனிமலை ராணுவ அமைப்பு முகாம் அங்க இருக்கு, அது யாருமே பண்ணதில்ல, உனக்கு போற வாய்ப்பு உன்னால பண்ண முடியுமான்னு கேட்டார். கண்டிப்பா நான் பண்றேன் சார். அவரது வழிகாட்டலின் பெயரில் தனது திறமைகளை படிப்படியாக வளர்த்துக் கொண்டார் சண்முக வடிவேலு. தனது லட்சியத்தின் ஊடே கல்லூரியில் தன்னுடன் படித்த ஒரு பெண்ணுடன் சண்முக வடிவேலுவிற்கு காதலும் ஏற்பட்டது. அந்த வேளையில்தான் இந்தியா முழுவதும் சிறப்பாக செயல்பட்ட NCC மாணவர்களை தேர்வு செய்து பனிமலை ஏறும் பயிற்சி அளிக்க முடிவு செய்தது இந்திய பனிமலை ராணுவ அமைப்பு. அதற்காக தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் சண்முக வடிவேலு. தங்களது மகன் சாதனை படைக்க துடிப்பதை அவரது பெற்றோர்களும் ஊக்குவித்து வழியனுப்பி வைத்தனர். இமாச்சல பிரதேச மாநிலம் குலு மணாலியில் பயிற்சி தொடங்கியது. மவுண்ட் எவரெஸ்ட் கிடையாது, ஃபர்ஸ்ட் பேஸ் கேம்ப்ல செலக்ட் ஆகணும். நல்ல நல்ல NCC கேடட் கண்ட்ரோல் ஆபீசர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஆளுங்க இம்ப்ரூவ்மெண்ட் இன்வால்வ்மெண்ட் ஆனாங்க. அதுக்கு என்னென்ன தகுதி வைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே மவுண்ட் எவரெஸ்ட் பத்தி படிச்சிருக்கணும். மவுண்ட் எவரெஸ்ட்னா என்ன, மவுண்ட் எவரெஸ்ட் விபத்துகள் என்னென்ன, கிளைம்பிங் பண்ணக்கூடிய என்னென்ன இருக்கு, இந்த அட்மாஸ்பியர் தாங்க முடியுதா, ஸ்ட்ரென்த் இருக்கான்னு பாக்குறோம். அந்த கேம்ப்லயே வந்து கிளைம்பிங் பொசிஷனால சொல்லி தர்றாங்க. எப்படி எல்லாம் கிளைம் பண்ணணும், எந்தெந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி நம்ம பொசிஷனை மாத்திக்கணும், இப்படி எல்லாம் பேஸ் முகாம் சொல்லி ஃபர்ஸ்ட் பேஸ் முகாம் செலக்ஷன் பண்ணி அனுப்பிச்சிடறாங்க. குலு மணாலியில் நடந்த அந்த பயிற்சியின் போது நேபாளத்தைச் சேர்ந்த நண்பர் ஒருவருடன் சண்முகத்திற்கு நெருங்கிய சிநேகிதம் ஏற்பட்டது. அடுத்த கட்ட பயிற்சிக்கு தயாரானார்கள் சண்முக வடிவேலு மற்றும் குழுவினர். இறுதியாக 3ஆம் கட்ட பயிற்சி பேஸ் 3 கம்ப்ளீட் மவுண்ட் எவரெஸ்ட் கிளைம் பண்ணும்போது பிளாக் அவுட் சொல்றாங்க. நான் பண்ணக்கூடிய தியாகம் என் நாட்டுக்காக, சாதனைக்காக நான் ப்ரூவ் பண்ணிக்கிறேன், என்னால மவுண்ட் எவரெஸ்ட் ஏற முடியும் சொல்றதா பேஸ் 3. அப்படி நாங்க மொத்தம் 27 பேர் நாங்க அப்படி செலக்ட் ஆனோம். 1997ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி இமயம் ஏறி சிகரம் தொட தயாரானது
27 பேர் கொண்ட குழு. மலை அடிவாரத்தில் இருந்து விடை பெற்றனர் சண்முக வடிவேலு மற்றும் குழுவினர். கடும் குளிர், அருகில் நிற்பது யாரென்று தெரியாத அளவிற்கு பனிப்பொழிவு. கிளைம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பீக் வந்து ஒவ்வொரு வடிவமா இருக்கு. அந்த பீக் எப்படி ஸ்டெப் போடணும், வெர்டிகல் ஸ்டெப், ஜிக்ஜாக் ஸ்டெப், பேரல் ஸ்டெப், மிடில் ஸ்டெப், எண்ட் ஸ்டெப், இந்த ஸ்டெப்ஸ் எவ்வளவு இருக்கு கிளைம்பிங் பண்ணும்போது. அது மாதிரி ரோப், அது மாதிரி ஐசாக் பனி கோடாரு எப்படி வீசுறது. சாப்பாடு கிடையாது, ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடையாது, இன்ஜெக்ஷன் என்ன சாப்பிட முடியாது. ரெண்டாவது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், வறண்ட திராட்சை, முந்திரி இது சாப்பிட முடியாது, ஜீரணம் கிடையாது. பேசும்போது பார்த்தா நார்மல் இந்த மாதிரி எல்லாம் பேச முடியாது, 100 திணற அப்படியே. சிறிது நேரங்கள் இளைப்பாரி இரவு பகல் பாராது மலை ஏறினார்கள். 8000 அடி 9000 அடிக்கு மேல போயிட்டா பிராணவாயு வந்து சுத்தமா கம்மியாயிரும். அந்த சமயத்துல எங்களுக்கு கமாண்டிங் என்ன, அந்த கிளைமேட்டுக்குள்ள போகும்போது கம்ப்ளீட்டா எல்லாரும் வந்து சிலிண்டரை கவர் பண்ணிக்க அப்படின்னு மெசேஜ் வந்துரும். கீழே எங்களுக்கு ஆபீஸுக்கு கனெக்டிங் இருக்கு, வாக்கி டாக்கில் நாங்க பேசிக்கோம். இது உங்களுடைய கெப்பாசிட்டி வந்து 16 நாளைக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அதுக்கு மேல இது யூஸ் பண்ணா அதே வந்து ஹீட் ஆகி வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்த நாள் 27 பேர் கொண்ட குழுவில் 4 பேர் காணாமல் போயினர். அந்த 4 பேரில் சண்முக வடிவேலுவின் நேபாள நண்பரும் ஒருவர். ரோப்ல இருக்கக்கூடிய ஜுமர், ஜாயிண்ட் ஜுமர் கழட்டி விட்டு அங்கேயே ஒரு 10 நிமிஷம் நின்னா அப்படியே அவன் ஸ்டேஜ் மாதிரி ஆயிடுவான். பனி பொழிவு மேல விழுந்து அவன் மேலே கூட மேறி போகலாம், கண்டுபிடிக்க முடியாது. 7 நம்பர் வந்து என்னோட மணிராஜ், நேபாளிஸ் மணி தான் கூடும். அந்த பையன் வந்து இறக்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு அந்த இழப்புன்னு சொல்ல முடியாது, இன்னும் அதிகமா செய்யணும்னு தந்து. ஏன்னா எங்களுக்கு மேல போகும்போது அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து, யாரு பிளாக் அவுட் ஆனாலுமே நம்ம சாதிக்கிறது ஒருத்தனாவது சக்சஸ் பண்ணிட்டு கீழே இறங்கணும் அப்படின்னு ஒரு வெறி இருந்தது. கண்ணுல கதன்னு தண்ணி நின்றது. 21,000 அடி போயிருந்தாலும் கண்ணுல 2 கண்ணுல கதன்னு தண்ணி இருந்தது. ஒரு சொட்டு கூட கீழே விடல. மலையேற துவங்கி 14 நாட்கள் ஆகியிருந்த நிலையில் குழுவினரின் சாதனை கனவு நினைவானது. எவரெஸ்டிற்கு சென்ற முதல் தமிழன் என்ற பெருமையை பெற்றார் சண்முக வடிவேலு. மலை மேல் ஏறுவது எவ்வளவு கடினமோ கீழே இறங்குவதும் அவ்வளவு கடினம். இறங்கும் போதும் பல சவால்களை சந்தித்த குழு மேலும் 6 பேரை பனிக்கு இரையாக்க நேர்ந்தது. செப்டம்பர் 12ஆம் தேதி சாதனை படைத்த 17 பேர் குழு மணாலியை அடைந்தனர். குழந்தை வயிற்றிலிருந்து வெளியில அம்மான்னு சொல்லிட்டு வர்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய புது வாழ்க்கை கிடைச்ச மாதிரி அந்த சிலிண்டரை கழட்டும் போது அந்த இயற்கையான காற்றை சுவாசிக்கும் போது கிடைச்ச ஒரு சந்தோஷம் புதுசா என்ட்ரி ஆகிற மாதிரி இருந்தது. எனக்கு சாப்பாடு கிடையாது, அதனால பார்த்தா பிளட் பூரா சர்க்குலேஷன் கிடையாது. 1 டயல் 2 டயல் கம்ப்ளீட் ஸ்டாப். இதனால வந்து உடம்பு கருப்பா ஆகி போகுது. கையை இழுத்தேன்னா கை தனியா வந்துடும், மூக்காட்டினா மூக்கு தனியா வந்துடும். கீழே கொண்டு வந்து நேரம் அப்படியே ஹாஸ்பிட்டல். சில மாதங்கள் குழு மணாலியில் சிகிச்சை வழங்கப்பட்டு பின்னர் தமிழகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். நாங்களுமே நம்ம ரசனத்தோட எப்படி திரும்பி வருவேன்னு இருந்துங்க. பனிமலையில சாடுபிள்ளைகள் இருந்துட்டு வந்ததுனால நம்ம தலையில முடி இல்லாம கண்ணெல்லாம் ஆந்து போய் காதுக்கு நம்ப கேட்காம போச்சுங்க. அப்பொழுது முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி, மாவட்ட ஆளுநர் சந்தானம் என அனைவரது பாராட்டையும் பெற்றார். ஆனாலும் அதன் பிறகு 2 வருடம் படுத்த படுக்கையிலேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை சண்முகத்திற்கு. சண்முக வடிவேலு காதலித்த பெண்ணும் அவரை விட்டுவிட்டு சென்று விட்டார். எக்ஸ்ட்ரா பிளஸ் TNT கம்பிகளில் நடந்தது என்ன? ஒரு